பெங்களூர்லேருந்து பார்க்க வந்திருக்கேன். சரியா, மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். சிஎஸ்கேவோட ஆரா ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வந்திருக்கேன். டோனியை பற்றி யாருக்கும் பேச தகுதி கிடையாது. நம்ம போதும்னு கேட்குற அளவுக்கு நம்ம கப்புக்கு வந்துருச்சு. சரியா, இந்த ஒரு சீசன் ஆடாததுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. நான் அதுதான் சொல்லுவேன். ஒரு சிஎஸ்கே ஃபேனாக அவங்களோட கேமை பார்த்தேன். நம்மளோட பெட்டராக ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரெடிட் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த சிஎஸ்கே ஃபேனு டோனியை குறை சொல்கிறது, டீமை குறை சொல்கிறது, ப்ரோ குட் டேஸ் உண்டு, பேட் டேஸ் உண்டு. சரியா, குட் டேஸை நம்ம எம்ப்ரேஸ் பண்ண மாதிரி பேட் டேஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் அவன் ஃபேனு. இல்லைன்னா நம்ம இந்த 5 ஸ்டார் இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது ப்ரோ. இந்த 5 ஸ்டார் இருந்த போதும் நான் கூட இருந்தேன், இல்லைனாலும் நான் கூட இருந்திருப்பேன். சரியா, ஆனால் கொடுத்ததுக்கு இப்போ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல நான் விட்டு போகக்கூடாது, அது தப்பு. சரியா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் என்ன சொல்கிறது, எப்படி சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எம்ப்ரேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி அதோட டவுன்ஃபாலையும் கூட இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் தலை வந்தால் கப்பு நமக்கு.